பேசலாம் ஆவே மரியா. டாக்டர் ஸ்டீபன் அவர்களே, திருமதி டாக்டர் ஸ்டீபன் அவர்களே மற்றும் இந்த வேணுகோகம் வந்திருக்கும் சகோதர சகோதரி அனைவருக்கும் welcome வணக்கம். இந்த ப்ரோக்ராம் இட் இஸ் மோர் ஏ பப்ளிக் ஈவென்ட். சாதாரணமாக வரும்போது இதில் வெளிநாட்டு பிரயாணம், வெளிநாட்டு வியாபாரம், வெளிநாட்டு பணம் பெறுதல் போன்ற சப்ஜெக்ட் போட்டிருந்தது. ஆனால் பார்க்கும்போது நான் உலக பிரகாரமாக பேசினா கூட இட் இஸ் மோர் ஈவெண்ட் ஆன் பப்ளிக்கல். இது டாக்டர் ஸ்டீபன் அவர்களுடைய 134வது கான்ஃபரன்ஸு. இது வரைக்கும் அவங்க 134 கான்ஃபரன்ஸ், இது 134th செமினார் இருக்குது. 52 செமினார் இதுவும் நடத்திருக்காங்க. அதுபோக 72 செமினார் வேறு காஸ்மிக்லா, பைபிள் மெடிசன் இந்த மாதிரி நடத்திருக்காங்க. ஆகவே 134 கான்ஃபரன்ஸ் இந்தியாவில் சக்ஸஸாக நடத்துறதுங்கிறது தேவ கிருபை எல்லாம் நடத்த முடியாது. ஆகவே கடவுள் அவரை தேர்ந்து கொண்டார், அவர் மனைவியை தேர்ந்து கொண்டார், ரெண்டு பேரையும் ஊழியமாக பயன்படுத்துகிறார்கள். இப்போ நம்ம கிறிஸ்தவ சமூகத்தை எடுத்துக்கொண்ட இந்திய சமூகத்தில் டெவலப்பிங் கண்ட்ரி கிறிஸ்தவ சமூகம் மிகவும் பொருளாதாரத்தில் தாழ்த்தப்பட்ட சமூகமாகவே இருக்கிறது அனைவருக்கும் தெரியும். நம்ம நிறைய பேர் பணக்காரங்க கிடையாது. வெரி ஹம்பிள் அண்ட் மீக் பீப்புள் தான் கிறிஸ்டியானிட்டி இந்தியாவில் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ரொம்ப தானே வெரி ஹம்பிள் அண்ட் மீக் பீப்புள் தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ரியலி டெவலப்மெண்ட் பைபிளுக்குள்ள எல்லாமே இருக்குது. ஆனால் நமக்கு அதை சரியாக நமது போதவர்கள் எந்த சர்ச்சாக இருந்தாலும் சரி அது சரியாக சொல்லித் தருவதில்லை. நல்ல கல்வி கொடுக்குறாங்க, நம்ம டெக்னிக் சொல்லித் தருவாங்க. ஆகவே அவருடைய மினிஸ்ட்ரி நாம் பர்சனலாக பாராட்டுகிறேன். என்ன கேட்டால் அவர் கடவுளுக்கு கொடுத்த ஞானத்தை கொண்டு ஹவு டு ப்ராஸ்பர் ஸ்பிரிச்சுவலி. நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக ப்ராஸ்பர் பண்ணால் தான் மேலே போக முடியும். வள்ளுவர் சொன்ன மாதிரி அருளுதாருக்கு அவுலகு இல்லை, பொருளாருக்கு இவ்வுலகுங்கிற மாதிரி நமக்கு அருள் வேணும், பொருள் வேணும். ப்ளஸ் பண்ணி நடத்துகிறாங்க. ஆனால் நடத்துறது இப்போ வேதாந்த அடிப்படை தான் நடத்துகிறாங்க. அப்புறம் சொன்னாங்க ஹெல்த் ப்ரோக்ராம் ஒன்று அடுத்தது நடத்த போகிறதா சொன்னாங்க. அது நாட்டுக்கு ரொம்ப தேவை. உங்களுடைய நோட்டீஸ்லேயே ஆன் ஹெல்த் அண்ட் வெல்த் தான் போட்டிருக்கீங்க. அது ரொம்ப பிடிச்சது. அது செமினார் ஆன் ஹெல்த் அண்ட் வெல்த் போட்டிருக்காரு, வெளிநாட்டு பிரயாணம் போட்டிருக்காரு. நான் வரும்போது யோசித்தேன், எனக்கு பாஸ்போர்ட் கிடையாது, வெளிநாட்டு வியாபாரம் பண்ணதுக்கு எனக்கு பணம் கிடையாது, பணம் பெறதுக்கு நம்மகிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இதெல்லாம் நம்ம ஒத்து வருமானு யோசிச்சு வந்தேன். வரும்போது தான் தோணுது இதெல்லாம் வெரி வெரி சிம்பிள் திங்ஸ் பை தி கிரேஸ் ஆஃப் காட் தெரிய வந்தது. அப்புறம் அவங்க ஹெல்த் ப்ரோக்ராம் நடத்தும்போது நிறைய பாஸ்டர்ஸ் கூப்பிட்டு நடத்துனதாகவும் அதில் என்கரேஜ்மெண்ட்ஸ் அதிகம் இல்லைங்கிற மாதிரி சொன்னீங்க. ரைட்? என்னன்னு கேட்டால் மருத்துவர் மருத்துவர் நோயிட்டோருக்கு அன்று மருத்துவர் நோயிட்டோருக்கு தான் சொல்கிறார். நோயிட்டோருக்கு தான் மருத்துவர். கேட்ச் ஹோல்ட் ஆஃப் தி சிக் பீப்புள் then you will succeed. அதில் நிறைய பேர் நோயிட்டோர்கள் வந்து இருந்தால் கூட அதில் டோன்ட் மிக்ஸ் அதர்ஸ். நீங்கள் அதான் மிக்ஸ் பண்ணுங்க. கம்ப்ளீட் அட்வைஸ் சொல்கிறதில்ல ரொம்ப இதாக இருக்கும். அப்புறம் டாக்டர் ஸ்டீபன் பற்றி அவங்க 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பத்திரிகையில் படித்தேன். 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பத்திரிகை துணுக்கில் படித்த உடனே அவரை நான் கான்டாக்ட் பண்ணேன். கேட்டால் அப்பொழுது எனக்கு சிவியராக ஹார்ட் அட்டாக் வந்து நான் வீட்டில் மோசமான நிலைமையில் உட்காந்துருந்தேன். அப்போது பைபிள் மெடிசன் மூலமாட்டு நோய்கள் குணமாக்குறதாக நான் பத்திரிகையில் படித்தேன். உடனே ஒரு ஃபோன் நம்பர் கான்டாக்ட் பண்ண அவர் லைனில் கிடைக்கல. அசிஸ்டன்ஸாக கான்டாக்ட் பண்ணி டாக்டர் வெளியே போயிருக்காரு. அப்புறம் வாங்கன்னு சொன்னால் அப்புறம் எனக்கு மீட் பண்ண முடியல. என்னோடய உடல்நிலையும் போக முடியல. மோசமான நிலையில் இருந்தேன். அதுக்கப்புறம் கடவுள் கிருபையினால புள்ளிக்கு ஆப்ரேஷன் இல்லாமலே 6 பிளாக் இருந்தால் கூட ஆப்ரேஷன் இல்லாமலே நான் இப்பொழுது பூர்வமாக பணம் அடைந்திருக்கிறேன். இதுக்கெல்லாம் காரணம் கடவுள் எப்போ நான் சொல்லிப்பாருன்னா, நீங்கள் ஊழியத்தை நீங்கள் கடவுளுக்கு கடவுள் சித்தப்படி எந்த பிரதிபலனும் இல்லாமல் செய்யும்போது கடவுள் முறை நோய் இருக்கும்போது ஆசிரியப்பார். நான் காலேஜில் படிக்கும் போதெல்லாம் ஸ்காலர்ஷிப் வாங்கி தான் படித்தேன். எம்ஏ திருச்சியில் படித்தேன், பிஏ பாளையங்கோட்டில் திருச்சி சென்ட் ஜோசப்பில் படித்தேன், திருச்சி பாளையங்கோட்டில் படித்தேன். பத்தாவது ஸ்காலர்ஷிப்ஸ் 5 வருஷம் படித்து கவர்மெண்ட்டில் செக்ரட்டரியில் சேர்ந்து ஜாயின்ட் செக்ரட்டரி லெவலில் வந்து டைரக்டர் பென்ஷன் ரிட்டையர் ஆகிருக்கேன். எல்லாமே கடவுளுடைய கிருபை தான் ஆயிருக்கேன். ஆகவே நான் படிக்கும்போது சகல கிறிஸ்தவர்கள் ஸ்காலர்ஷிப் வாங்குறதுடைய டிஃபிகல்ட்டிஸை கண்ணால் பார்த்தேன். எனக்கும் டிஃபிகல்ட்டி இருந்தது. ஆகவே எனக்கு சான்ஸ் வரும்போது 1979-90 கிறிஸ்தவர்களுக்கு அரசு வழங்கும் சலுகை உதவிகள் சொல்லிட்டு நானே ஒரு மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸில் ஒரு கிறிஸ்தவ பப்ளிஷ் பண்ணேன். அது டிஆர் பெஞ்ஞாராங்கிற ஒரு சோசியல் ஒர்க்கர் அதை ஒரு புஸ்தகம் கிடச்சிது. உடனே நாங்கள் 2 பேருமாக இணைந்து ஒரு 5 எடிஷன்ஸ் போட்டோம். 5 பதிப்புகள் இலவசமாக அடித்து
கத்தோலிக்க சமூகத்துக்கு கொடுத்தோம், கிறிஸ்தவ சமூகத்துக்கு கொடுத்தோம். ஆனால் நிறைய பேர் பயன்பெற்றாங்க. கல்வி அரசு வளம் கல்வி. என்ன சொல்லுவாருன்னு கேட்டால், நம்ம எந்த சான்ஸையும் விடக்கூடாது, மற்றவங்களுக்கு இலவசமாக செய்யணும். இலவசமாக செய்யும்போது அவங்க கடவுள் மேலே ஆசையிருப்பார். இப்பொழுது கூட எனக்கு கடவுள் பணம் கொடுத்துருக்கிறாரு, நான் சும்மா இல்லை. ஹவு டு ரிவர்ஸ் த ஹார்ட் டிசீஸ்ங்கிறத பற்றி ஐ எம் நாட் ஏ டாக்டர், ஐ எம் ஒன்லி எம்ஏ இன் எக்கனாமிக்ஸ். இப்போ தொடர்ந்து ஒரு பத்திரிகையில் ஹவு டு ரிவர்ஸ் தி ஹார்ட் டிசீஸ் வந்து கட்டுரை எழுதிட்டு வரேன். சிம்பிளாக புரியும்படியாக எழுதிட்டு வரேன். அதுவும் வரவங்களுக்கு இலவசமாக கவுன்சிலிங் கொடுக்குறேன். அந்த கவுன்சிலிங் கேட்டால் சரியாக ஆட்கள் அவங்க சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க. தே பிலீவ் இன் தி கமர்ஷியல் டாக்டர்ஸ், நாட் ஃப்ரீ இது கேட்க மாட்டேங்கிறாங்க. அது மாதிரி அது வேறு விஷயம். இருந்தால் கூட ஒரு புதுமையான செமினாருக்கு வந்த ஒரு திருப்தி இருக்குது. இந்த மாதிரி எவ்வளோ செமினார் அட்டன் பண்ணியிருக்கிறேன். ஆகவே இது மாதிரி ஒரு செமினார் கிடைச்சது மிகவும் கடவுள் பேருந்து கற்றுக்கிறேன். அனைவருக்குமாக சேர்ந்து நம்ம அனைவரும் சார்பிலும் ஒரு ஜெபம் ஒன்று சொல்கிறேன். ப்ரேயர். God's will on all of us is prosperity. God's will on us is good health. Poverty and sickness does not exist in the mind of God. That mind is our mind now. Therefore, we are all rich and healthy now onwards, and we are healthy now onwards. Amen.